இலங்கை தீவின் அரசியல் களம் 2019ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது பரபரப்பான வாரமொன்றுக்குள் இன்று புகுந்து கொண்டது. இதனை கண்ணை மூடிக்கொண்டே சொல்லிக் கொள்ளலாம். அதற்குரிய அறிகுறிகள் இன்று பல வடிவங்களில் தெரிந்தன. 2019க்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு நாளை ஆரம்பமாக காத்திருக்கும் நிலையில் இன்று இவ்வாறாக மைத்திரி மற்றும் ரணில் தரப்பில் சில முக்கிய நகர்வுகள் இடம்பெற்றன. இந்த நகர்வுகளில் வடக்கு உட்பட 3 மாகாணங்களுக்குரிய புதிய ஆளுநர்களின் நியமனங்கள் இடம்பெற்றன. இதில் ஏனைய சிங்கள மாகாணங்களை விட வடமாகாணத்துக்குரிய ஆளுநர் தெரிவு தமிழ் மக்களை சற்று திரும்பி பார்க்க வைத்தது. தனக்கு தோதான அல்லது பிரியமான கலாநிதி சுரேன் ராகவனின் கைகளில் வடமாகாணத்துக்குரிய ஆளுநர் பொறுப்பை மைத்திரி இன்று வழங்கியிருக்கின்றார். இவ்வளவு காலமும் வடக்கின் ஆளுநர்களாக மிடுக்குமிக்க ஸ்ரீலங்காவின் முன்னாள் சீருடை முகங்களையும் ரெஜினோல்ட் குரே போன்ற ஓரளவு தமிழ் பேசும் முகங்களையும் கண்டது வடமாகாண அரசியல் பரப்பு. ஆனால் அவ்வாறாக வடமாகாண அரசியல் பரப்பு கண்ட ஆளுநர்களின் பட்டியலில் இன்று நியமனத்தை பெற்ற சுரேன் ராகவன் ஒரு தமிழர். இதனால் வடமாகாண அரசியல் பரப்பை பொறுத்தவரை இது புதுசு கண்ணா புதுசு பாணியிலானது. அத்துடன் புதியதொரு அனுபவமும் கூட. ஆனால் தனது ஊடகப் பிரிவு பணிப்பாளராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றிய முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுரேன் ராகவனை தெரிந்தெடுத்து வடக்கின் ஆளுநராக மைத்திரி நியமித்த நகர்வு ஒன்றும் பொத்தாம்பொதுவான நகர்வல்ல. ஏற்கனவே கடந்த வெள்ளியன்று கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக தமிழ் பேசும் கிஸ்புல்லாவை நியமித்து தமிழ் மக்களுக்கு ஒரு தனித்துவமான செய்தியை சொல்லிய மைத்திரி இன்று ஆளுநர் சுரேன் ராகவன் மூலம் இன்னொரு உபரியான செய்தியை வடமாகாண பரப்புக்கு சொல்லியுள்ளார். ஆக மொத்தம் தேர்தல் ஆண்டாக கருதப்படும் இந்த ஆண்டில் தனக்கு சார்பாக பணியாற்றக்கூடிய முகங்களை அல்லது அதற்கு தோதான முகங்களை ஆளுநர்களாக நியமித்ததன் மூலம் பலே பலே என ஆளுநர் அரசியல் செய்திருக்கின்றார் மைத்திரி. பாவம் ஆளுநர் ரெஜினோல்ட் குரே. வடமாகாண சபையின் ஆட்சிக்காலம் முடிவடைந்த கையுடன் மனுஷன் புலம்பெயர் நாடுகளெல்லாம் ஓடோடிச் சென்று நல்லிணக்க அரசியல் செய்ய முயன்று அதனூடாக கொழும்பு அதிகார மையத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல முனைந்திருந்தார். ஆயினும் இறுதியில் அந்த பதவியிலிருந்து அவர் கலற்றப்பட்டு கடாசப்பட்டு அவர் இருந்த இடத்தில் கலாநிதி சுரேன் ராகவன் என்ற தமிழ் முகம் கொலு இருத்தப்பட்டுள்ளது. வடக்கை நோக்கிய மைத்திரியின் ஆளுநர் அரசியல் இவ்வாறு இருக்க, மைத்திரியுடன் அதிகம் முரண்படாத வகையில் தந்திரோபாய ரீதியில் ஒலீவ் கிளைகளை காவியபடி அரசியல் செய்யும் பாணி ரணில் தரப்பால் தற்போது நகர்த்தப்பட முனைவதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. காலம் கனியும் வரை காத்திருந்து அடிக்க காத்திருக்கும் ரணிலின் குயுக்தி மூலையால் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை மற்றும் அரசியலமைப்பு பேரவை ஆகிய மையங்களை மையப்படுத்தி ரணில் தனது தந்திரோபாய ஒலிவ் கிளை நீட்டல் அரசியலை நகர்த்த முனைந்தார். இதற்கு ஆதாரமாக மைத்திரி தலைமையில் இன்றைய அமைச்சரவை கூட்டம் இடம்பெறுவதற்கு முன்னர் நேற்று தனது அமைச்சரவை தளபதிகளுடன் சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்திய ரணில் மைத்திரி தரப்புடன் தற்போதைக்கு அதிகம் முரண்படக்கூடாது என்ற மந்திரத்தை அவர்களுக்கு ஓதியிருக்கின்றார். குறிப்பாக கூட்டுத்தாபனங்கள், நியாயாதிக்க சபைகள் உட்பட்ட அரச நிறுவனங்களுக்கு தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர் குழு உறுப்பினர்களை நியமிக்கும் விடயத்தில் மைத்திரியின் செயலாளரால் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்துக்கு அமைச்சர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற மந்திரத்தை ரணில் ஓதியுள்ளார். முன்னதாக மைத்திரி எடுத்த நகர்வின்படி தனது செயலாளர் வெளியிட்ட சுற்று நிரூபத்தின்படிதான் அமைச்சகங்களுக்குரிய நியமனங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கராரான பணிப்புரை வெளிப்பட்டது. ஆனால் மைத்திரியின் இந்த பணிப்புரைக்கு எதிராக யானைகள் முகாமின் சில அமைச்சர்கள் கொடிபிடிக்க அல்லது பிளிறுவதற்கு ஆயத்தமாகிய நிலையில் அதனை தனது அங்குசத்தால் அடக்கிய ரணில் மைத்திரி தரப்பு வெளியிட்ட சுற்று நிரூபத்தின்படி நடக்குமாறு அவர்களை அறிவுறுத்தியிருக்கின்றார். இதேபோல ரணில் தரப்பின் இன்னொரு ஒலிவ் கிளை நீட்டல் அரசியல் இன்றைய அரசியலமைப்பு பேரவையின் கூட்டத்திலும் தெரிந்தது. குறிப்பாக உச்ச நீதிமன்றம் உட்பட்ட நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிப்பது தொடர்பான ஆட்டமாக இது இருந்தது. இந்த ஆட்டத்தின் முன்னைய நிலவரங்களின்படி ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு
அரசியலமைப்பு பேரவை பரிந்துரைத்த நீதிபதிகளின் பெயர்களை மைத்திரி ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக மேலும் 2 நீதிபதிகளின் பெயர்களை தானே முன்மொழிந்திருந்தார். மைத்திரியின் இந்த நகர்வுகள் ரணிலுடன் அவர் கொண்ட 52 நாள் குழப்பங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் சமகால அரசியலமைப்பு படி அரசியலமைப்பு பேரவை ஒருவரை ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்தால் அவ்வாறானவருக்கு நியமனத்தை வழங்காமல் அரச தலைவரால் இருக்க முடியாது. ஆயினும் இந்த விடயத்தில் 75 நாட்கள் கடந்தும் அரசியலமைப்பு பேரவை பரிந்துரைத்த நீதிபதிகளின் பெயர்களுக்கு நியமனங்களை வழங்காத மைத்திரி நாட்டின் அரசியலமைப்புக்கு மீண்டும் ஒருமுறை கடுக்காய் கொடுத்து காலத்தை இழுத்தடித்தார். இதற்கிடையே ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் ஈவா வனசுந்தர ஓய்வு பெற்றதால் அவருடைய இடத்துக்கும் புதிய நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டிய நிலை எழுந்தது. இவ்வாறாக மைத்திரி சில கரார் நிலைகளை எடுத்திருந்தாலும் இந்த விடயத்திலும் இன்னொரு ஒலிவ் கிளியை நீட்டிய ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவை மைத்திரி முன்வைத்த பரிந்துரைகளை இன்று ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இவ்வாறாக மைத்திரிக்கு சாதகமான சில நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில் இன்னொரு சாதகமாக ரணிலுடனான அவரது 52 நாள் குழப்பங்களை மையப்படுத்தி மைத்திரிக்கு மனநல கோளாறு என்ற கருப்பொருளை முன்வைத்து பரபரப்பான வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த பெண் அந்த வழக்கால் இன்று தானே தனது கைகளை சுட்டுக் கொண்டார். தக்ஷீலா லக்மால் ஜெயவர்தனா என்ற இந்த பெண் மைத்திரிக்கு மனநல பிறழ்வு இருப்பதான சந்தேகத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையீட்டு மனுவை ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்கல் செய்தார். ஆனால் அவ்வாறாக அவர் தாக்கல் செய்த மனுவை இன்று நிராகரித்த ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இவ்வாறான ஒரு வழக்கை தாக்கல் செய்த குற்றத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கே 1 லட்சம் ரூபாய் அபராத பணத்தை செலுத்துமாறு உத்தரவையும் பிறப்பித்தது. இவ்வாறாக சமகால ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் மைத்திரி சில சாதகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீண்டகால நோக்கில் இவ்வாறான சாதகங்கள் அவருக்கு கை கொடுக்குமா என்ற கேள்விக்கு இப்போதைக்கு விட ஏதுமில்லை. சரி, இப்போது மைத்திரியை மையப்படுத்தி ரணில் தரப்பு தமது தந்திரோபாய ஒலிவ் கிளைகளை நீட்டுவதால் ரணிலுக்கு பலமாக முண்டு கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இது எவ்வாறான எதிர்வினைகளை தோற்றுவிக்கக்கூடும்? இதனை சற்று உற்று நோக்கினால் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை முன்வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கடந்த சில நாட்களாக வெளியிட்ட தனது கொதிநிலையை தணிக்கும் அறிகுறிகளை காட்டுகின்றது. அந்த வகையில் இரா சம்பந்தனே ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் என முரண்டு கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது வேறு வழியின்றி அந்த கடும்போக்கு நிலையை கைவிடுவது அல்லது தளர்த்துவது போல தெரிகின்றது. ஏற்கனவே மைத்திரியின் ஆளுநர் நியமன அரசியல் கண்டு வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் கூட்டமைப்பு உள்ளூர கொஞ்சம் அதிர்ந்திருக்கத்தான் செய்யும். இந்த நிலையில் மறுபுறத்தே எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சதான் என்பதை சபாநாயகர் கரு ஜெயசூர்யா மீண்டும் ஸ்ரீலங்காவின் அரசியல் கட்சிகளிடம் உறுதிப்படுத்தி இருப்பது கூட்டமைப்புக்கு நிச்சயமாக உவப்பான செய்தியுமல்ல. எது அப்படியோ நாளை 2019 முதலாவது அமர்வாக ஸ்ரீலங்கா சோசலிச ஜனநாயக குடியரசின் நாடாளுமன்ற அரங்கு கூடும் வேளை எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை சபாநாயகரின் அதிகாரபூர்வ அறிவிப்பு சபையில் தெரித்து விழுந்த பின்னர் இந்த விடயத்தில் இரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் தனிவு நிலைக்கு வரக்கூடும். அவர்கள் அவ்வாறு வருவார்களா? அதனை நாளை வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.